ஹாய் ஹலோ ஹாய்ஸ், நான் உங்க கேமிங் கிரிக்கெட் சேனல். இன்னைக்கு பார்க்க போறோம்னா ஐபிஎல் பத்தின அப்டேட்ஸை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மெகா ஆக்ஷனை பத்தி பார்த்துருவோம். வர 31ஆம் தேதி ஐபிஎல் டீம்ஸ் கூட ஒரு மெகா ஆக்ஷனை பத்தின மீட்டிங்கை வச்சிருக்காங்க. எத்தனை ஏடிஎன் இன்ஃபேக்ட் இருக்காரு பத்தி பேச போறாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா ராகுல் டிராவிட் பத்தின அப்டேட். நம்ம ராகுல் டிராவிட்ட 2 டீம் பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அவரை ஹெட் கோச்சா திரும்பி அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல போடுவாங்களா? ஏன்னா நம்ம குமார் சங்ககாரா அந்த டீம்ல ஹெட் கோச்சா இருக்காரு. அவர் அந்த ஹெட் கோச் பொறுப்புல ராஜஸ்தான் ராயல்ஸை நல்லா வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. அதே மாரி இல்லைன்னா அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல நம்ம ராகுல் டிராவிட்டை மென்டரா போடுவாங்களா? இந்த நியூஸை நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கேகேஆர் டீம் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம கௌதம் கம்பீர் அந்த டீம்ல மென்டரா இருந்து நல்லா வழி எடுத்து கொண்டு போய் கப் எடுத்து வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி நம்ம ராகுல் டிராவிட மென்டரா போடுவாங்களா இல்லையன்றதை பத்தி நீங்க சொல்லுங்க. இந்த 2 டீம்ல யார் ராகுல் டிராவிட் போவாருன்றதை பத்தி நீங்க சொல்லுங்க. நம்ம ஜிடி பத்தின அப்டேட்டை பத்தி பார்ப்போம். ஜிடியோட பேக் போனா இருந்த ஆஷிஷ் நேரா வெளியே போனதுக்கு அப்புறம் ஹெட் கோச் பதவிக்கு நம்ம யுவராஜ் சிங் கிட்ட ஜிடி டீம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதாக நியூஸ் 18ல போட்டிருக்காங்க. யுவராஜ் சிங் ஜிடிக்கு ஹெட் கோச்சா போறா இல்லையான்ற பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.